அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. மூலிகை வகைகளில் பல இருக்கின்றன. இவை ஆதலை என்றும் சிலர் சொல்வார்கள். ஆதலை குடும்பத்தை சேர்ந்தது. அதாவது ஆமணக்கு என்று ஆமணக்கு செடி இலை என்றும் சொல்வார்கள். இதன் காய் உருண்டை வடிவில் காணப்படும். முத்துக்களோ விதைகளோ கொட்டாமணுக்கு அதாவது ஆமணக்கு விதைகளை விட பெரிதாக இருக்கும். இது ஒரு மலம் இலைக்கு மருந்தாகும். ஒருவருக்கு வயிற்றை உப்பிக்கொண்டால் 2 பருப்பு எடுத்து சாப்பிட்டால் உடனேயே மலக்கட்டு நீங்கிவிடும். இந்த செடியின் காம்பை ஒடித்தால் இந்த செடியிலிருந்து பால் வரும். நல்லா பாருங்கள், காம்பை ஒடித்தோம்னா இந்த கொம்புலேருந்து பால் வரும். இந்த பால் நன்றாக பார்க்கலாம். இந்த பால் துவர்ப்பு சுவை உடைய பால். உங்களுக்கு வாய் வேக்காலம் இருப்பின் இந்த பாலை எடுத்து உதட்டில் தீத்தி பல்லில் தீத்தினீர்கள் என்றால் வாய் வேக்காலம் நீங்கிவிடும். அல்லது இந்த குச்சியினால் பழுத்துளக்க வாய் வேக்காலம் நீங்கிவிடும். இந்த பாலை ஒரு சிரட்டையில் சேகரித்து வந்து நவபாசானம் என்று சொல்லப்பட்ட பூரம், அந்த பூரத்தை சுத்தி செய்து முறையோடு சுத்தி செய்து அந்த பூரத்தில் விட்டு அரைத்து புடக்கணக்கு தெரிந்து போட்டீர்கள் என்றால் பூரம் கட்டிவிடும். அதாவது பூரம் நெருப்புக்கு புகையாது. இது சித்தர் நூல்களில் பார்க்கலாம். சதுரகிரி ஸ்தல புராணத்தில் இதனுடைய தன்மையை போட்டு இருக்கிறார்கள், பார்க்கலாம். இச்செடிகள் வனமாக சில இடத்தில் கிடைக்கும். அதாவது வனமாக என்றால் காடாக இருக்கும். அந்த காடாக உள்ள இடத்தில் இந்த சிரட்டையில் பிடித்து கொண்டு வந்து பூரத்தை கொண்டு வந்து முறையோடு போட்டீர்கள் என்றால் பூரம் கட்டிவிடும். அதாவது நெருப்புக்கு புகையாது. இதிலிருந்தும் கற்ப மருந்துகளை செய்யலாம். இது கற்ப மருந்து என்று ஒரு பாசானம், நவபாசானங்கள் புகையாவிட்டால் அதிலிருந்து கற்ப மருந்து செய்யலாம். இந்த மூலிகையின் பாலால் பூரமல்ல 9 பாசானங்களையும் புகையாமல் செய்யலாம். எனக்கு செய்து பார்த்த அனுபவம் உண்டு. சாதாரணமாக கற்ப மருந்துக்கு உபயோகப்படுத்தலாம். இன்னும் வெட்டன்னு சொல்லுவாங்க, வெட்ட முத்தனை கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த வெட்டை நோய்க்கு இந்த மூலிகை சாற்றை விட்டு அரைத்து புடம்போட்டத்தை எடுத்து முறையோட மருந்து செய்தால் வெட்டை நோய் நீங்கும். எய்ட்ஸை போக்கக்கூடிய தன்மை உண்டு. HIV-யையும் போக்கக்கூடிய தன்மை உள்ளது. நான் இம்மருந்தை செய்து பலருக்கு கொடுத்து பார்த்திருக்கிறேன். HIV நீங்கியிருக்கிறது. ஆகவே முடிந்தால் இம்மூலிகை பாலை எடுத்து வந்து பூரத்தை கட்டி அதிலிருந்து கற்ப மருந்துகளை செய்து சாப்பிட முயற்சி செய்யுங்கள். முன்னமே சொல்லி இருக்கிறோம், ஒரு பாசான மருந்து நெருப்புக்கு புகையாகாமல் இருந்தால் சாப்பிடலாம் என்று. ஆகவே முறையோடு செய்யப்பட்ட பாசான மருந்து இந்த மூலிகையின் பாலால் செய்யலாம். நீங்களும் செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க.